உள்ள கேனுக்கு வரும். அச்சமில்லாமல் சாலை ஓரத்தில் குடிசை அமைத்து தொடர்ந்து டீசல் திருடி வந்த கும்பல். காவல்துறையினரின் அதிரடி ரைடில் சிக்கிய 1000 லிட்டர் டீசல். குடிசையை பிரித்து பதுக்கி வைத்திருந்த ட்ரம்களை அதிரடியாக பறிமுதல் செய்த காவல்துறையினர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சட்டவிரோதமா தேசிய நெடுஞ்சாலைகள்ல செல்லக்கூடிய லாரிகள்ல இருந்து டீசல் திருடப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில லாரி உரிமையாளர்கள் மற்றும் பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் சிலர் தொடர்ந்து இது குறித்து புகார் அளித்து வந்திருக்காங்க. இதையடுத்து மாவட்ட எஸ்பி மகேஸ்வரன் நடவடிக்கை எடுக்க காவல்துறையினருக்கு உத்தரவிட்டிருந்த நிலையில காரிமங்கலம் போலீசார் காரிமங்கலம் கெரகோட அள்ளி பொன்னேரி ஆகிய பகுதிகளில் நேற்று மாலை அதிரடியா ரோந்து பணியில ஈடுபட்டிருக்காங்க. அப்போதான் தேசிய நெடுஞ்சாலை ஓரமா குடிசை அமைத்து தங்கியிருந்து சட்டவிரோதமா டீசலை கேன்கள்ல பதுக்கி விற்பனை செய்து வந்த சக்திவேல், பிரவீன்குமார், செல்வராஜ், கலைச்செல்வன், குமார், செல்வராஜ், கோபி, சுப்பிரமணி ஆகிய 8 பேரை காவல்துறையினர் அதிரடியா கைது பண்ணிருக்காங்க. மேலும் அவங்க பதுக்கி வைத்திருந்த 1 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 1000 லிட்டர் டீசலை பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரணையும் நடத்திட்டு வராங்க. இதைத் தொடர்ந்து காரிமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் எளிதில் தீப்பற்றக்கூடிய டீசல் மற்றும் பெட்ரோல் போன்றவைகளை சட்டவிரோதமா பதுக்கி விற்பனை செய்வதை சம்பந்தப்பட்டவங்க உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும், மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காரிமங்கலம் போலீசார் எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க.